ஹரிஹி ஓம். அஞ்சாவது அத்தியாயம் இது கதையாக இருக்கிறதுனால அப்படியே போயிடலாம். இப்போ ஜெய விஜயாலி இப்போ சொல்லிட்டாரோண்ணா அது காரண காரியம் வேணுமோண்ணா. இப்போ இவர் சொல்கிற கஷ்யப முனிவர் தன்னுடைய வீரியத்தை திதி கொடுத்தார். அவள் 100 வருட காலங்கள் தன்னுடைய கர்ப்பத்திலே வச்சுட்டு இருந்தாலும் இதுதான் பாயிண்ட்டு. ஏன்னா அவளுக்கே பயம், இது எங்கே பிறந்து எல்லாரையும் கொண்டு விட போகிறது. ஒன்று 100 வருஷம் கர்ப்பத்தையே தாங்கிட்டு இருந்தாலாம் திதி. அதான் ததார வருஷாணி சதம் சங்கமான சந்தேகம், இது வந்ததுன்னா அழிச்சுடுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு அப்படியே பயத்தினால பிடிச்சி தன்னுடைய கர்ப்பத்திலே வச்சுட்டு இருந்தா. அப்புறம் திதியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த அதாவது கஷ்யபுனிவரோட தேஜஸ் தான் இருந்தாலும் அவர்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இதுவாயிட்டாலாம். இவ எவ்வளவு காலம் இப்படியே இருக்கிறது, ஒரு முடிவு வேண்டாமா? அந்த நேரத்தில் இது இப்போ சொல்கிறா தேவா ஊச்சுகு இவர்கள் நேராக போயிட்டு என்ன சொல்கிறான்னா, இருளாக இருக்குது, இருளடைஞ்சு போச்சு, இது எதுவுமே நேச்சருக்கு அகென்ஸ்டாக பண்ணால் அப்படியே இருளடைந்து போகும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம குழந்தை இந்த துருவனுடைய தபசு பார்த்தோம். 5 மாதம் அந்த குழந்தை கட்டோர தபசுன்னா என்ன ஆச்சுன்னா அந்த வாத்தாவரணே நடுங்கி போயிடுது. எதுவுமே நேச்சுரலாக இல்லாமல் அந்நேச்சுரலாக. ஒன்றும் இல்லை, ஒரு காலத்தில் விநாயகரை கொண்டு கரைக்கலை, என்ன மழை பொழிஞ்சுது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபியூ இயர்ஸ் பேக். எதுவுமே நேச்சருக்கு அகென்ஸ்டாக பண்ணனா அந்த இயற்கையே அதை இது பண்ணிவிடுமா. அப்போ இவர் சொல்கிறா இவெல்லாம் போயிட்டு ரொம்ப இருட்டாக போயிடுத்து, இந்த காலசக்தி இப்படி இருக்கிறது இருளை பார்த்து எங்களுக்கு பயமாக இருக்குது பகவதக அப்படின்னு சொல்லி இவெல்லாம் அபியர்த்தனை பண்ணுறாளாம். சொல்லிட்டு அவர் சொல்கிறார், எல்லாரையும் பாலனம் பண்ணுறவர்கள் நீங்கள், இது ஏன் இப்படியே வளர்ந்துட்டுருக்கு? எது தேவதேவ ஜெகதார்த்த லோகநாதா காமனே பரோஷமா பரேஷாம் துவம் பூதானாமசி பாவவித்து. திதியினோட கர்ப்பம் அப்படியே வளர்ந்துட்டுருக்கே, 100 வருஷமாக ஆயிடுத்து, இதுக்கு ஏதான ஒரு முடிவு கொண்டு வர வேண்டாமான்னு இவர் சொல்கிறான். ஏன்னா பிரகிருத்தியே மாறிடுது. அப்போது இவர் ஒன்றுன்னா இந்த தேவர்கள் சொல்கிறான் என்னன்னா, பிரம்மதேவனை படைத்தவரே நீர் தானே, அப்போ எல்லாவற்றுக்கும் தலைவனாக நீர், இந்த உலகத்துக்கு இந்த காரிய காரணமாக இருக்கிறதும் பகவானுடைய அந்த அழகான திருமேனி தான். ஆத்மனி புரோத புவனம் பரம் சதசாத்மகம் தேஷாம் சுப பக்ப யோகானாம் ஜிதஸ்வாந்தேந்திரியா மாத் ஆத்மனாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த 6-7 என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் கருணை புரியணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா இந்த ஜீவராசிகள்லாம் எப்படி இருக்குன்னா கயிறில் கட்டின மாடு மாதிரி இருக்கும். எஸ்ய வாச்சா பிரஜாக சர்வா காவ ஸ்தந்தியேவ யந்திரிதாக. கயிறை கட்டிட்டேன்னா அது அங்கேயே தான் சுழண்டிருக்கும். சுழண்டு அந்த கர்மாவை பண்ணிட்டு அதுக்கே ஏற்ற மாதிரி அதனுடைய ஜீவனுடைய வாழ்க்கை நடந்துருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் ஹரந்தி பலி மாயதா தஸ்மை முக்கியாயத்தே நமக. ஆனால் அவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் பிராணனாக இருக்கின்ற பகவானே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த இருள்னால பகலிரவு தெரியாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கா, இருள் சூழ்ந்துருக்கு, அதனால எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை போட தீ எப்படி பெருகிறதோ அது மாதிரி இந்த திதியினுடைய கர்ப்பம் வளர்றதுனால எல்லாமே இருள்மயமாயிடுது அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப சங்கடப்படுறா. அப்போ மைத்ரேய வாச்சா மைத்ரேயர் சொல்கிற பிரம்மதேவர் தேவர்கள் இதெல்லாம் பிரம்மதேவர்கிட்ட தேவர்கள் சுதி பண்ணா அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவர் சொல்கிறார், மானசாமே சுதா, எங்களுக்கு முன்னாடி அதாவது மானச புத்திரர்கள் யார்? பிரம்மதேவனோட மானச புத்திரர்கள் சனகாதி முனிவர்கள். இடைக்கிடைக்கு கொஸ்டின் ஏன் கேட்குறேன்னா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, என்ன அப்படியே ரைமிங்காக போயிட்டுனா தூக்கம் அப்படியே வருத்தாங்க அவ்வளோ. அப்போது அந்த மானச புத்திரர்கள் தான் முதல்ல என்னுடைய மானச புத்திரர்கள் எங்கன்னா அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கா. அவள் சுற்றி அதாவது இது ஏன் இப்படி கர்ப்பம் நீண்டுருக்குன்னு அவள் கேட்குறாளோ நான் தேவர்கள் அதுக்கு பிரம்மதேவன் சொல்கிறார், ரீசன் சொல்கிறேன். அப்போ அப்படி தான்ப்பா ஒரு சமயம் என்னுடைய மானச புத்திரர்கள் அப்படியே வந்துட்டுருக்கச்சு பகவானை வணங்கணும்னு வைகுண்டத்துக்கு வந்தால் அங்கே பார்த்தா ரொம்ப அழகான அதாவது எப்படின்னா அவர்கள் மனதில் எப்பொழுதுமே பகவான் தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் போய் தொழணும்னு போகிறா, பகவானை பார்க்கணுன்னு போகிறா. அந்த நேரத்தில் இவர்கள் விடலை, வெளியில் இருக்கவர்கள் விடலை. இவருடைய போகிற அந்த வழியெல்லாம் சொல்கிறான். அதாவது வைகுண்டம் போகிறோன்னா இது நம்ம அழகாக 8வது அத்தியாயத்தில் போகிறோம். எப்படின்னா நைஸ்ரேயசம்ன்ற ஒரு வனம் இருக்குது, அதை கடந்துன்னா அழகான ஆறுகள் இருக்குது, அதுக்கப்புறம் பூத்து குலுங்குகின்ற அழகான கற்பக தருக்கள் இருக்குது. ஒரு கற்பக தருவே விசேஷம், கற்பக தருக்கள் இருக்குது. அப்படியே அவர்கள் அந்த தேவர்கள்லாம் அப்படியே விமானங்களில் அப்படியே வைகுண்டத்தில் போயின்னு இருக்கா. ரொம்ப அழகாக நட்ட நடுக்க அப்படியே நல்லா தடாகம் இருக்குது.
பூக்கள் மலர்ந்திருக்கு, ரொம்ப நறுமணம் வீசுறது, வண்டுகள் எல்லாம் பகவானுடைய புகழை பாடுறது, எல்லா விதமான பறவைகளும் அங்கே இருக்குது. அப்போது அவள் என்ன பண்ணுறா, வண்டுகள் ரீங்கரிக்கும் போது நம்மலாம் ஒன்றும் இல்லை, ஒரு கொசுவேன்னா எவ்வளோ கோவம் வருது. இந்த வண்டுகள் பகவானுடைய நாம சொல்கிறது, இந்த நீர்க்கோழி சக்கரவாகம் அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தம் பண்ணிகிட்டே இருக்கும், பக் பக் பக்னு ஒரு மாதிரி சத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த வண்டு பகவான் நாமா சொல்கிறதேன்னு தான் சத்தம் போடுறதை நிறுத்தி கேட்டுட்டு இருந்தான். எவ்வளோ அழகாக இருக்கு வரலாம். அதை அவர் சொல்கிறார். அப்போது பகவான் வந்து ரொம்ப அழகாக துளசி மாலையெல்லாம் சாத்தின்ட்டு ரொம்ப ஜம்முன்னு இருக்காராம். விதவிதமான மலர்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு சைதன்யவத்தா அப்படி நின்றுருக்கார் பகவான் அங்கே வைகுண்டவாசிகளே. அவளும் வைகுண்டவாசியெல்லாம் எப்படி இருக்கான்னா, எத் சங்குலம் ஹரிபதான்னு, அங்கே இருக்கவாள்லாம் சங்குலம் சுற்றி இருக்கவாள்லாம் எப்படின்னா அழகழகான வைரம் வைடூரியம்லாம் மரக்கத்தம்லாம் போட்டுட்டு அப்படியே வளர்த்திட்டு வராளாம். ஏன்னா இங்கே வந்து டிஸ்கிரிப்பன்சி இல்லை, பகவான் வேற அவள் வேற இல்லை, எது தோது தொம்மா எடுத்தது. அப்போ அங்கே அப்படியே பார்த்துட்டுருக்கா இவ, அந்த கிருஷ்ணோட ஸ்மரணையிலே விளங்கின்னு இருக்கா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா, அப்படியே இருக்கா. அது நடுவில் யார் இருக்கா, ஸ்ரீரூபிணி கொனையதி சரணார விந்தம், அழகான சரணார விந்தம் இருக்கே வைகுண்டத்தில் இருக்கின்ற பகவானுடைய அந்த சரணார விந்தத்தில் போடுற அந்த திருத்துழை, அந்த துளசியினுடைய நறுமணத்தை முகர்ந்து கொண்டு அங்கு லக்ஷ்மி தேவி இருக்கா. ஸ்ரீ ரூபிணி கொனையதி சரணார விந்தம் லீலாம்புஜேன ஹரிசக்மணி முக்த தோஷா. அவள் எப்படிப்பட்டவள், அழகாக மலரெல்லாம் வச்சுட்டு இருக்கா. முக்தனா, அதாவது வைகுண்டத்தில் முக்தியை அடைந்தவர்கள் வைகுண்டத்தில் போகிறா இல்லையா, அவர்களுடைய ஒரு மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறவள் மகாலட்சுமி. அவள் அழகாக அப்படி உட்காந்துருக்காளாம், மணிமயமான அந்த பீடத்தில் அப்படி உட்காந்துருக்கா. எப்படி இருக்குன்னா, அப்படியே அதை மகாலட்சுமிக்குன்னு ஒரு நந்தவனம், அதில் வந்து பளிங்க ஒரு அழகான குளத்தில் நீர்லாம் அப்படியே பாசியெல்லாம் பிடிக்கல, அப்படியே பளிங்கு மாதிரி பளபளான்னு இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான். வாபிஷு, அந்த வாப்பி அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட படியெல்லாம் இதில் பண்ணியிருக்கானா, பவிழப்பாறையில் பண்ணியிருக்கானா. அதை பார்த்துட்டு அழகான துளசிகளெல்லாம் எடுத்து அபியர்ச்சதி, துளசியை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காள். ரொம்ப அழகாக முச்சேஷியம் பகவதேத்திய மதாங்க எச்சரீஹி, ரொம்ப அழகாக இந்த அழகான அந்த தண்ணீரில், அதாவது அவர் வந்து பகவானை வந்து துளசியை பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பிரதிபலிப்பு அந்த நீரில் பார்த்துட்டு அந்த முகத்தை வந்து இறைவனே பார்க்குற மாதிரி முத்தமிடுகின்ற மாதிரி அவள் துஷ்டி ஆயிட்டா, ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கலாம், பிரதிபலிக்கிறதான். இப்படி அவர்களுடைய அந்த அழகான வைகுண்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கார் பிரம்மதேவர். சொல்லிட்டு இவர் சொல்கிற, நானும் தேவர்கள்லாம் கூட மனித பிறவி எடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கோம். எப்படி, அதுதான் 24வது சொல்கிறார். அபியர்த்தி தாமபிச்ச நுக்குதி பிரபன்னா அப்படின்னுட்டார். ஞானம் ச தத்துவ விஷயம் சகதர்ம என்ற நாரதனம் பகவதோ விதந்திர முஷ்ய சம்மோகிதா விததையா பதமாயா தே. ஏன்னா அவர்கள் எல்லாம் வந்து பகவானுடைய மாயையில் மயங்கிருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, நிறைய நாமக்கள் சொல்லி பகவானை பூஜை பண்ணுறாளே. ஆக்சுவலாக மனிதர்கள்னால் அப்படி இருக்கணும், அதுக்காக அவர் சொல்கிறார். அதனால் நானும் மனித பிறவி எடுக்கணும், அபியர்த்தி தாமப்பின்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக முக்தி பெறணும்னா மனித பிறவி அடைந்து பகவானை நினைத்து முக்தி அடைந்து, ஆனால் அது அந்த சைக்கிளில் தான் அங்கே வந்திருப்பா வைகுண்டத்துக்கு இல்லையா, அதை அவர் சொல்கிறார். அது வந்து பக்தியோடு சேவிக்கிறது எப்படின்னா, பகவானை பக்தியோடு சேவிச்சோன்னா யமன் ரொம்ப தூரத்தில் நின்றுட்டுருப்பான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எங்கெல்லாம் நாமா சொல்கிறாளோ அங்கே யமதேவன் வரவே மாட்டான் இல்லையா. அச்சுதாயனமா ஆனந்தாயனமா கோவிந்தாயனமாக்க அதுதான் நம்ம சொன்னோம். அப்போ அவர் சொல்கிறார், ரொம்ப பக்தியோடு அவர்கள் வந்து யமபயத்தை போக்குறதுன்னு இல்லாமல் அவ பர்துர்மித சுஷசக கதானுராக வைக்லவ்ய பாஷ்ப கலாயா புலகீகிருதாங்க. பகவானுடைய நாமாலாம் சொல்லி அதை ஸ்துதி பண்ணி, மனிதர்னா அப்படி இருக்கணும், அது இதுதான் நமக்கு சொல்லிருக்க லட்சணம். அந்த நாமாலாம் சொல்லி புலகாங்கிதம் அடைந்து அப்படியே இந்த பரம பாகவதர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி நாமா சொல்லி பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவன் வந்து வைகுண்டத்துக்கே வரா அப்படிங்கிற அந்த சைக்கிளை சொல்கிறார் அழகா. அப்போது வைகுண்டத்தில் யார் இருக்கா, தத் விஸ்வ குர்வதிகிருதம் புவனை பயந்தம் திவ்யம் விசித்திர விபுதாக்கிய விமான சோச்சிஹி ஆபுஹு பராம் முதம பூர்வமுபேத்திய யோக
மாயாபலேன முனைய ததோ விகுண்டம். இதுதான் அடிக்கடி சொல்றது விகுண்டம். விகுண்டம்னா குண்டித்தம் இல்லாதது விகுண்டம், குறைவில்லாதது வைகுண்டம். அதுதான் வைகுண்டம்ங்கிறோம். அழகான விமானங்கள்ல அப்படி அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா எல்லாரும். ரொம்பவும் அழகா எல்லாரும் அந்த வைகுண்டத்தில் இருக்கவா எல்லாம் வந்து ரொம்பவும் சந்தோஷமா பகவானே நினைத்துட்டு இருக்கா. அப்போ சனகாதி முனிவர்கள் அடிக்கடி வந்து ஏன் பார்க்குறா, வைகுண்டத்தில் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே வரா. அப்போ சனகாதிகள் அங்கே வந்து ரொம்ப அற்புதமாக 6 பிரகாரங்களை எல்லாம் கடந்து 7வது பிரகாரத்தை அடைஞ்சி, அதாவது வைகுண்டத்துக்கு போனோன்னா 6 பிரகாரம், 7வது அந்த திருப்படியில் வந்து நிற்கிறா. நின்ற உடனே 2 பேரை பார்க்குறா. 2 பேர் எப்படி இருக்கான்னா, தேவாவச்சக்ஷத கிரகீத கதௌ பரார்க்கிய கேயூர குண்டல கிரீட விடங்க வேஷௌ. ரொம்ப அழகா கிரீடமெல்லாம் கிரீடங்கள் அணிந்து குண்டலங்கள் அணிந்து கொண்டு ரொம்ப அழகா 2 பேர் நிற்கிறாளாம். அவர்கள் எப்படி இருக்கா, மத்தத் விரேப வனமாளிகையா நிவீதோ. பார்த்தீங்களா பகவானை எப்படியெல்லாம் சொல்கிறாளோ, அலங்காரம் பண்ணி விவரிக்கிறாளோ அதே மாதிரி சொல்கிறா. அப்படி இருக்காளாம் அவ. சதுஷ்டய பாகு மத்யே, அழகான 4 திருக்கரங்களை கொண்டு வனமாலை. எப்படிப்பட்ட வனமாலைன்னா அழகா வண்டுகள்லாம் மொச்சுருக்கான். 4 திருக்கரங்கள் கொண்டிருக்கா. அவர்களுடைய பூர்வங்கள்லாம் அப்படி நெரிச்சுட்டு அப்படி இப்போ கண்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா. மூக்கு துவாரங்கள் கொஞ்சம் விரிச்சுட்டு வக்திரம் புருவா குட்டிலையா ஸ்புட நிற்குமாபியம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கோபத்தில் இருக்கா. கோபத்தில் இருந்தால் அப்படி தானே இருக்கும், மூக்கெல்லாம் விரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதில் பாருங்க அந்த கண்கள் சிவந்து கொண்டு அவர்கள் பார்த்துட்டே இருக்கச்சே இந்த இந்த அவரை கேட்காம இவா 2 பேர் ஜெயா விஜயா நின்றுருக்கா. கேட்காம என்ன பண்ணா, அங்கே உள்ள நுழையிறதுக்காக தயக்கம் இல்லாமல், குழந்தை எப்படி அம்மாவை பார்க்கணும் யார்கிட்ட பர்மிஷனாக கேட்கும், அதை மாதிரி அவன் வரா. அவர்கள் வந்து குழந்தைகள் தானே பகவான். அப்போ அந்த சனகாதி முனிவர்கள் அவதூதர்கள். இது திகம்பரனாக இருப்பான், ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் போட்டுக்க மாட்டான். தான் வீக்ஷ வரதரன்னு நாம் சதுர குமாரான்னு 4 பேரும் வரா. அவர்கள் பார்த்துட்டு அவர்கள் யார் என்ன ஏதுன்னு நம்ம கவனிக்காமல் இந்த துவாரபாலகர்கள் தடுத்தனர். தடுத்த உடனே எல்லாரும் புகழ்ந்து கொண்டாடின்னு இருக்க அந்த முனிவர்கள் அங்கே உள்ள வந்து நிறுத்தின உடனே அவர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா இவர்கள் வந்து காமானுஜேன சஹசாத்தா உப்ளுதாக்ஷாக, அவ கண்ணே கொஞ்சம் சவந்துடுத்து. சனகாதி முனிவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் வந்துருமா? இதுவும் பகவன் பிரேரணையினால. முனிவர்களுக்கு கோபம் வர்றதுன்னா அவரோட நேச்சரே கிடையாது, பிரேரணையினால் வருது. அப்போ கொஞ்சம் சவந்து போயிட்டான். நாங்கள் பார்க்கணுன்னு வரோம், நிறுத்துறானே அப்படின்னு கோபம் வந்துடுத்து. மூனைய ஊச்சுகு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறான், நாங்கள் வந்து எதை பற்றியும் கோ வாமிகைத்திய பகவத் பரிச்சரிய யோச்சை, நான் எதையும் எதிர்பார்க்காமல் தத் தர்மினாம் நிவசதாம் விஷம ஸ்வபாவக. அதாவது வேணும் வேண்டான்ற அந்த எண்ணம் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? பகவானுக்கு முன்னாடியே நின்றுருக்கேன். இது வந்து நம்ம கோவிலில் போய் கேட்க முடியுமா? பணம் போட்டால் தான் தருவேன்னா பாருங்க. நான் கேட்குறார், நீ நின்றுருக்கிறது பகவானுடைய வாசலே நின்றுருக்கே, உனக்கு என்ன விடணும், மற்ற வாழை விடக்கூடாதுன்னு என்ன எப்படி வந்தது? கோவா ஆத்ம குஹகையோ பரிசங்கனீய. பகவானே சாந்த ஸ்வரூபி. அவர்கிட்ட போய் நீங்கள் நின்றுண்டு பகவத் சேவை பண்ணுற பகவத் பக்தர்களான எங்களையும் விட மாட்டேங்கிறேன். நீங்கள் பகவத் பக்தர்களாக நிச்சயமாக நீங்கள் இருந்தேன்னா மற்றவ மேலே கோபம் வந்து நிறுத்தவே கூடாதே. என்னையும் பகவானா பார்க்கணும் இல்லையா? அதுதான் அந்த பாயிண்டே. அதுதான் அவர் சொல்கிறார், பகவானுடைய நஹியந்திரம் பகவதீக சமஸ்த குஷா ஆத்மனாத்மனி நபோ நவசீவ தீராக. அதாவது பகவான் பக்தி இருக்கவா என்னன்னா, தனக்கும் சரி வெளியிலே இருக்கிறதுல பகவான் இங்கே இருக்கார் அங்கே இருக்காருலாம் வேறுபாடே இல்லை, எங்கும் இருக்கின்றார் என்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேற பகவான் வேற பக்தர் வேற இல்லை இல்லையா? அதுதான் அவர் சொல்கிறார். நீங்களோ பார்ஷதர்கள், வேலைக்காரர்கள். தத்வாம முஷ்ய பரமஸ்ய விகுண்ட பர்த்தோ கர்த்தும் பிரகிருஷ்டமிக தீமகி மந்த தீப்யா லோகானிதோ விரஜதமந்திர பாவ திருஷ்டியா பாபிய சத்ரதே இமே ரிபவோசே எத்திர. நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் என்னென்னா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்டே நான் உங்களுக்கு என்ன இந்த பாப்பத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோன்ற யார்? சனகாதி முனிவர்கள். அப்போது இந்த மாதிரி இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கு என்ன பண்ண தெரியுமா? லோகானிதோ, இந்த லோகத்தில் வந்து வேற்றுமை, அதாவது நான் வேற நீ வேறன்னு வேற்றுமை பார்த்தார்கள். அப்போது இந்த வைகுண்டத்தை விடுத்து நீங்கள் வந்து இந்த காமம் கோபம் லோபம் மதம் ஆச்சரியம் அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் இருக்கே, அது அப்படிப்பட்ட அசுர பிறவியில் பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் விட்டுட்டா. அந்த சாபத்தை யாராலையும் நிறுத்த முடியாதுன்னு இவாளுக்கே தெரியும். யார்? விஷ்ணு பார்ஷதர்களுக்கே தெரியும்.
அப்போ அவள் என்ன பண்ணுறா, நடுங்குறா. தம் பிரம்மதண்ட நிவாரணம் அஸ்திரபோகைஹி சத்யோ ஹரேருணு சராவுரு விப்பியத. அப்படியே பயந்து நடுங்குறா. அவளை காலில் விழுந்து அவள் சரணகமலங்க பிடிக்கிறா அவகிட்ட. அந்த ஹரி ஹரி மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், நாங்கள் பண்ணினது தப்புன்னு நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ அவர்கள்லாம் கொஞ்சம் கவலைப்பட்டுன்னு சொல்கிறா. என்ன சொல்கிறா, பூயாத கோணி பகவத் பிரகாரி தண்டோ யோ நௌ ஹரேத சுரஹேல நவ்யசேஷம். இவர் சொல்கிறா, நாங்கள் பண்ணது தப்பு தான், நீங்கள் எங்களை இது பண்ணிட்டு நீங்கள் சொன்னதை நாங்கள் உதாசீனப்படுத்திட்டு உங்களை உடலை, அந்த பாபம் எங்களுக்கு இருக்குது, அதனால் உங்களுடைய சாபம் அந்த பாபத்தை நீக்கட்டும் அப்படின்னு அதாவது நம்ம சொல்கிறோம்ல, இவ்வளோலாம் நான் பண்ணுறேன் எனக்கு மட்டும் ஏன் வருதுன்னா, நீ பண்ணினா உன்னுடைய கர்மா தொலையும் இல்லையா. இப்போ பகவான் பக்கத்துலேயே நிற்கிற வாழ்க்கையே இதான் நிலைமை. அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம் இல்லையா. அப்போது இந்த மாதிரி பகவானை நினைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கும். சாபம் கொடுத்துட்டே இந்த பிறவியில் இப்போ வைகுண்டத்துலேருந்து நாங்கள் போகிறோம், எந்த இனப்பிறவி எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பகவான் ஸ்மரணை இருக்கா மாதிரி எங்களுக்கு அருள் கொடுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நான் கேட்குறேன், சனகாதிகள்கிட்ட அந்த பார்ஷர்கள் சொன்ன உடனே அதாவது சனகாதிகள் இருக்கிற இடத்துக்கு பகவான் ஓடி வர்றார். இது நடக்கிறது தெரியுது, உள்ளே இருக்கார் பகவான், அங்கேருந்து வர்றார். எப்படின்னா பகவான் முன்னாடி கண்ணை எதிர்க்க சனகாதி முனிவர்கள் பார்க்குறா. இவர்கள் கோபப்பட்டு கொடுத்துட்டா, அந்த சாபம் கொடுத்ததும் இவர்களுக்கு தெரியுது. இவர்கள் இப்படி பார்த்து அப்படி பகவானுடைய அந்த ரூபத்தை வர்ணிக்கிறான். உள்ளேந்து வரார், உத்தரியம் நழுவு அப்படி உள்ளேந்து வரார் வெளியே. என்ன அடுத்து அப்படின்னு சொல்லி துவாரபாலகர்களுக்கும் முனிவர்களுக்குமா இதில் என்ன இவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? ரெண்டு பேரும் ஸ்டாண்ட்லேயும் தப்பு இருக்கு இல்லையா. அப்போ அவர் பார்க்குறார், அப்படியே அந்த நீல திருமை நீல அப்படி மகாலட்சுமியோடு அப்படி நின்றுருக்காரு. அதான் சொன்னார் 39, 38, 39 பகவானுடைய அழகான இந்த கிருஷ்ண பிரசாத சமூகம் சுப்ரஹணீதாம ஸ்னேகாவலோக கலையாகிருதி சம்ஸ்பிருஷந்தம் ஷியாமே பிருதாவரிசி. நீலமேக ஷியாமல்னா அப்படி நிற்கிறார். அங்கே வந்த உடனே இன்னும் ஒளிர்கின்றதான், அந்த இடமே ஒளிர்க்குதான். எப்படின்னா வித்யுத் மாதிரி இருக்காளாம் லக்ஷ்மி பிராட்டி. இங்கே சொல்கிறார், அழகான அந்த இடுப்பில் பீதாம்பரத்தையும் கனகத்தையும் மரஞ்சாலையும் கட்டிட்டு அவ்வளவு அழகாக கையில் ஒரு தாமரையும் வைத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வித்யுத் சிவன் மகர குண்டலம். அந்த மகர குண்டலம் என்னென்னா வித்யுத் மின்னலையே விஞ்சுகின்ற அளவுக்கு இருக்கான். ரொம்ப அழகான கண்ட தேசம், அழகான கபோலம், கண்ணங்கள், எடுப்பான நாசிகை, மணிமத் கிரீடம், தோர்தண்ட சண்ட வீரே ஹரதா பரார்க்கிய ஹாரேன கந்த ரகதேன கௌசுபம். கௌசுபத்தோட அழகான ஹாரங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு ரொம்ப அழகாக இருக்கார். அழகுக்கு அழகாக திருமகள், அதாவது இவர் பிரம்மதேவர் பரமசிவன் எல்லாரும் பகவானுடைய அந்த திருமேனியை தான் பார்க்கறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கா. இங்கே சனகாதி முனிவர்களுக்கு முன்னாடி அவர் அப்படியே பட்டுன்னு அவர் இது நின்ற உடனே அவளுக்கு வெட்டி தலைகுனிறாள். நம்மளும் தப்பு பண்ணிட்டோம், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மி பிராட்டியும் இருக்கா. லக்ஷ்மி அந்த அந்த தலையை குனிஞ்ச உடனே பகவானுடைய அந்த அழகான சரணகமலங்கள்லேருந்து அந்த துளசியினுடைய வாசனை அப்போ தானே அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா லக்ஷ்மி பிராட்டி. அந்த வாசனை மூக்கு வழியாக அப்படியே உள்ளே போகிறதான் மனசு அப்படியே கலக்கம் அடையிறதான். அப்படியே கலக்கம் அடைந்த மனது தெளிந்து அப்படி புலகாங்கிதம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக முடிக்கிறார். அடுத்த இதில் பார்க்கலாம். சரியா? 43 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஐயோ, 3வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம் 43 ஸ்லோகங்கள் பார்த்தோம் இல்லையா. இப்போ 44வது ஸ்லோகத்துலேருந்து பார்க்குறோம். அழகாக சனகாதி முனிவர்கள் பகவானுடைய ரூபத்தை பார்க்குறா. அந்த பார்த்துட்டு அவர்கள் ஸ்துதி செய்கின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இனி ஸ்துதி செய்ய போகிறா. அவர்கள் அந்த பகவானை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு ஃபீலிங் சொல்லுவாள், ஒரு மனத்தில் ஒரு எண்ணம்லாம் எழும் இல்லையா. எப்படி அவர்கள் பகவானை அனுபவித்தார்கள் என்பது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் பகவானுடைய சரணகமலங்களில் அழகான அந்த திருமகள் இட்டு அர்ச்சித்த அந்த திருத்துழாயினுடைய வாசனை அப்படியே காற்றில் கலந்து அதை நுகர்ந்த உடனே அவர்களுக்கு அப்படியே சித்தமே கலங்கி கொடுத்து, அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சு கொடுத்து, சித்தமெல்லாம் ஒருங்கு சேர்ந்து அப்படியே பகவானிடத்துல அப்படியே தலைக்கிறது. அப்போ பகவானை பார்க்குறா. அவ்வளவு அழகா இருக்கார் பகவான், எவ்வளவு அழகா இருக்கார். தேவா முஷ்ய வதனாசி பத்மகோஷ
வதனம் இருக்கே, இந்த நீலோத்பலம் மாதிரி வதனம், நீல உத்பலம், நீல தாமரையொத்த உத்பலம், அழகான தாமரை முகம், அதுல உத்வீக்ஷ சுந்தர தராதரண குந்தஹாசம், அழகான ஹாசம். பார்த்தவர் எப்படி புன்முறுவல் செய்கின்றாரா, அப்பொழுது பார்க்கறா அப்படியே முத்து போன்ற பற்கள் அப்படியே வரிசையா அடுக்கி வைத்தார் போல, முல்லை முட்டு மாதிரி பற்களாம். அழகா இருக்கு அந்த திருமுக மண்டலம். பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு அந்த திருமுக மண்டலத்தை பார்க்கறா. அதாவது பகவானுடைய சரணகமலங்கள்ல இருந்த திருத்துழாய் வாசனை என்ன கொண்டாயிற்று. சனகாதி முனிவர்கள் அவர்கள் கண்கள் என்னும் அந்த தொன்னையில பகவானுடைய அழகு ரசத்தை அப்படி அருந்தின்னு இருக்கா. சரியா? லப்தா சிஷப் புனரவேக்ஷ ததீயமங்கிரி. உடனே திருமுக மண்டலம் பார்த்தா உடனே பகவானுடைய அங்கிரி பாத பத்மத்தை பார்க்கறா. துவதன்வம் நகாருண மணிஸ்ரயனம் நிதத்யுகோ. எப்படி இருக்காம அந்த அழகான திருவடி தாமரை. அதுல சிகப்பு கல் இருக்கே, நகம், அதுதான் சிகப்பு கல்லு பதித்தார் போன்ற அந்த திருவடி தாமரை. அழகான நகங்களை, சிவந்த நகங்களை கொண்ட, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த கான்ட்ராஸ்டா இல்லையா? நீல தாமரை போன்ற அந்த கால்கள், அந்த திருக்கால்கள்ல அழகான சிவந்த நகங்களாம் சிகப்பு கல்ல அப்படியே பதிச்சு வச்சா மாதிரி இருக்கான். அப்போ எவ்வளவு அழகான ஸ்வரூபம் இது தெரியுமா? பும்சாம் கதிம் மிருகயதாமிக யோக மார்கை தியானாஸ்பதம் பகுமதம் நயனாபிராமம் வம்சம் வபுர் தர்ஷயானமனன்ய சித்தை ரோத்பத்திகை சமகிருணன் யுதமஷ்டபோகை. எப்படி ஞானிகள் எல்லாம் இந்த இந்த ஆத்ம தத்துவமா முன்னாடி பிரகாஷன்றிருக்கே, இந்த ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காகத்தானே எல்லாரும் அஷ்டாங்க யோகம் எல்லாம் செய்து கொண்டு பகவானை நினைச்சுட்டு இருக்கா, தாரணையில வைத்து நினைச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பகவான் யாருக்கும் ரொம்பவுமே எளிதில் கிடைக்காதான்னு ஏங்கின்னு இருக்கவாளுக்கு இந்த இந்த பூமியில பிறந்த புருஷர்களுக்கெல்லாம் பகவானுடைய அந்த ஒரு ரூபம் போருமே, அது எப்படி அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து விடுமே. அப்படிப்பட்ட ரூபத்தை இப்போ சனகாதி முனிவர்கள் சுதி பண்றாளாம். குமாரா ஊச்சுஹோ யோ அந்தர்ஹிதோ ஹிருதி கதோபி துராத்மனம் த்வம் சோத்யைவனோ நயன மூலமனந்தராத்தஹ யர்ஹ்யேவ கர்ண விவரேன குஹாம் கதோ நஹ பித்ரானுவர்ணிதரஹ பவதுத்பவேன. பகவானே, யார் நீவிர்? யோ அந்தர்ஹிதோ ஹிருதி, நீவிர் தானே அந்தர்யாத்மியா இருக்கின்றீர்கள். இதை தானே துருவஸ்துதிலும் யோ அந்தர்னு அவரும் பிரவிஷ்தோ, நீ தானே உட்புகுந்தாய் பகவானேன்னு சொல்லுவாரே. நம்ம உள்ள இருக்க அந்த அந்தர்யாமி. ஆனாலும் என்ன, இந்த ஈனக்கண்களுக்கு தெரியறதா? ஆனா இன்றைக்கு இந்த நயனம் எங்களுக்கு இருக்கின்ற அந்த கண்கள் பார்க்கும் பொருட்டு எங்களுக்கு காட்சி தருகின்றீர்களே. பிரம்மதேவருக்கு எத்தனை அழகான உபதேசங்களை எல்லாம் பண்ணியிருக்கீர். அதாவது பாகவதத்தை சொன்னாரோ, நான் யர்ஹ்யேவ கர்ண விவரேன குஹாம் கதோனக பித்ரானுவர்ணிதா. எம்முடைய பித்ரா யாரு? எம்முடைய பிதாவான பிரம்மதேவருக்கு அழகாக பாகவதத்தை உபதேசித்தீர்களே. அந்த பாகவதத்தை கேட்டதுனால எங்களுடைய இந்த செவி இருக்கே, இந்த செவிங்கிற அந்த தொன்னை இருக்கு பாருங்க, அது வழியா பாகவதத்தை கேட்க என்ன தெரியுமா? பகவான் அப்படியே செவி வழியா உட்புகுந்து நம்மளுடைய ஹிருதய கமலத்துல உட்காந்துருவார். இந்த அடியன் அடிக்கடி சொல்றது உண்டு. அதனால்தான் இந்த காதுங்கிறது தொன்னையில பகவானுடைய கர்ண ரசத்தை அப்படியே கதா லீலா ரசத்தை அப்படியே பருகணும். பருக என்ன ஆகும்? அப்படியே ஹிருதய கமலத்துல இருக்கின்ற அந்த அந்தர்யாமி மிளர்வார். அதைத்தான் குமாரா ஊச்சுகோன்னுட்டு சனகாதி முனிவர்கள் பகவானிடத்துல சொல்றா. பவத் பவேன பித்ரானுவர்ணிதரஹா, எங்களுடைய பிதாவான பிரம்மதேவர் வர்ணிக்க எங்கள் காது வழியாக உட்புகுந்து எங்களுடைய ஹிருதய கமலத்துல உட்கார்ந்துட்டீரே. யோ அந்தர்ஹிதோ ஹிருதிகதோபி துராத்மனம் துவம். எவ்வளவு பெரிய பேர் இல்லையா? அப்போ நீவிர்தான் பரதத்துவம் என்பதை நாங்கள் தெரிஞ்சுட்டோம். தம் துவாம் விதாம பகவன் பரமாத்ம தத்துவம் சத்வேன சம்பிரதிரதிம் ரச்சயந்தமேஷாம் யத்தே அனுதாப விதைர் திருடபக்தி யோகை ருத்கிரந்தயோ ஹிருதி விதுர் முனையோ விராகாஹ. இந்த சுத்த சாத்வீக ரூபத்தை பகவானே எங்களுக்கு காமிச்சிருக்கேள்.
நாங்கள் அப்படியே அதில் ரதிச்சு அப்படியே ரமிச்சிருக்கோம். அந்த ஆனந்த சாக்கரத்தில் ரமிச்சிருக்கோம். அதாவது இந்த அழகான சகுன ரூபம், அதாவது நிர்குணமாக தானே அவள் தியானம் பண்ணுவா இல்லையா முனிவர்கள்லாம். அவள் இந்த சகுன ரூபத்தை இப்போது சனகாதி முனிவர்கள் பார்க்குறாளோன்னு அப்போது பக்தி யோகத்தினால்தான் எல்லோருக்கும் இந்த அழகான ரூபம் கிடைக்கும். அது பக்தி யோகம் எதனால? விராகமாக இருந்ததுனால, ஒட்டுதல் இல்லாமல் என்னது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே பகவான் அந்த பக்கமே வரமாட்டார். இந்த அடிக்கடி அப்படின்னு சொல்கிறது உண்டு, நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், நான் நன்னா இருக்கணும் அப்படிலாம் நினச்சா பகவான் போயிட்டே இருப்பார். அந்த உள்ள இருக்க அந்தரியாமல் வெளியில் மிளறாது. அப்போது எல்லாம் நீதான் அப்படின்னு எல்லாரையும் அன்பு பண்ணுறச்சு அவர் அப்படியே கருணை மழையை பொழிவார். இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். போக 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 நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண அது நிச்சயமாக உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். அது அனுபவப்படலாம். இது பகவானே உம்முடைய கீர்த்தி எப்படிப்பட்ட கீர்த்தி! இந்த லீலைகளை கேட்டாலே நாத்தியந்திகம் விகண்ணயந்தபி தே பிரசாதம் கிந்வன்யதர்ப்பி பயம் பிருவ உன்னயஸ்தே ஏங்கத்வதங்கிரி சரணா பவத கதாயாக கீர்த்தன்ய தீர்த்த யசச குஷலார சக்ஞா. உம்முடைய கீர்த்தி இருக்கே, எல்லாரும் போற்றி பாடுறாள் இந்த கீர்த்தி. அது உங்களுடைய சரணை கமலங்களை பற்றின அந்த கீர்த்தி இருக்கே, அது பாடின்னு இருக்கவா அவர்களுக்குன்னு ஒரு துன்பம் ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். தொதங்கர் சரணா பவத கதாயாக, உம்முடைய சரணகமலங்களில் சரணாகதி செய்து உம்முடைய கதையை அறிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு எதுவுமே வேண்டாம். இது கூட அது கூட முக்தி கூட வேண்டாம். அவர்கள் கேட்டு பெற வேண்டிய இந்த விஷயமே இல்லை. அவர்களுக்கு உன்னே சுகித்திருக்க வேண்டும், உன்னே நினச்சிட்டு இருக்கணும் தான் ஆசை. என்ன பெரிய பதவி! உன்னுடைய அந்த புருவத்தை அப்படி இப்படி நெரிச்சா போறாதா? எல்லாம் 30 கோடி தேவர்களும் பயந்து கொண்டு தானே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இல்லை எனக்கு இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பிறனும் வேண்டேன்னு ஆழ்வார் பாடினாரே, இந்த விஷயத்தை தான் பாடினார் அவர். உம்முடைய கீர்த்தியையும் உன்னுடைய லீலா விலாசங்களையும் மருந்தி கொண்டும் சுவைத்து கொண்டும் சந்தோஷத்தோடு அனுபவித்து கொண்டும் இருப்பவர்களுக்கு முக்தி கூட வேண்டாம். ஆசையர்மின் ஈசனோடாயினும் ஆசையர்மின். பகவானே இது கூட அதை கூடன்னு ஏதான ஒன்றுத்துல பற்று போயிடுத்துன்னா அதுவே பெரிய தலையாயிடும். பகவானிடத்தில் கூட ஆசையர்மின், அது ஒரு பரபிரமமாக நினச்சிட்டு அதுதான் அதே நினச்சி உருகின்னு இருக்கோமே. அதுக்கு மேலே முக்தியை நான் கேட்பாளா? இந்திராதி தேவர்களுடைய ஆசிர்வாதத்தை கேட்பாளா? இந்த ஹோமம் பண்ணால் அது கிடைக்கும், இந்த பூஜை பண்ணால் இது கிடைக்கும், யாரான போவாளா? இல்லையே. அவர் சொல்கிற இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 49வது ஸ்லோகம் நம்ம மனசில் வைத்து கொண்டிருக்க வேண்டிய விஷயம். காமம் பவஸ்வஸ்பிருஜினைர் நிரயேஷு நஸ்தா சேதோலித்வத்யதினோதே பதயோரமேத வாச்ச நஸ்துளசிவத்யதி தே அங்கிரிஷோபாஹ போர்யேததே குணகனைர்யதி கர்ணரந்திரஹ. சுவாமி, நாங்கள் பண்ணிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்பு நரகம் கிடச்சா கூட எங்களுக்கு பரவாயில்ல. ஆனாலும் உம்முடைய அந்த தே அங்கிரி சோபாக உம்முடைய சரணகமலங்களே சுற்றி வரணும். ஏன் சுற்றி வரணும்? அந்த உன்னுடைய சரணகமலங்களில் இருக்கின்ற அந்த திருத்துழாய் துளசியை அப்படியே முகர்ந்து கொண்டு உண்மையே உன்னுடைய குணகணத்தை உன்னுடைய பெருமைகளை இதையே பாடிண்டு சுற்றி வரணும். வண்டு மாதிரி சுற்றி வரணும் எங்கள் மனசு. எங்களுக்கு பாவம் பண்ணியிருக்கோம், அதுக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு அவள் ஏன் தெரியுமா சொல்கிறா? அவளுக்கு பாவம்னா என்னன்னு தெரியுமா? என்ன அவள் என்ன பண்ணா? இந்த லௌகிக விஷயத்தில் உழல மாட்டோன்னுட்டு பகவானுடைய சரணகமலங்களே நினச்சிட்டு இருக்கவா தானே. பிறந்தது முதல் சனகாதி முனிவர்கள், சனந்தன், சனாதனன், சனத்குமாரன் இல்லையா? அப்போ அவர்கள் இதெல்லாம் விரும்பலை. ஆனாலும் இப்போ கோபம் வந்துடுத்து. கோபம் வந்ததுனால ஜெய விஜயாளுக்கு சாபம் அளித்தாயிற்று. அந்த கோபம் வந்ததே அது பாவம். பூ அழகாக புஷ்பித்திருக்கு, அது சுற்றி நிறைய முட்கள் இருந்தால் கூட வண்டு பெரிய விஷயமா அது எடுத்துக்காது. அதுக்கு என்ன முக்கியம்? அதுதான் அது பார்த்துக்கும். அப்போது பகவானே உன்னுடைய சரணகமலங்களே நாங்கள் விழுந்து கிடக்கணும். எப்படி திருத்துழாய் விழுந்திருக்கே, அப்போ துளசி விழுந்திருக்கே, அதை போல்
உம்முடைய குணகணங்களையே பாடின்னு இருக்கணும். இந்த செவி இருக்கே, இந்த செவி கர்ணரந்திரா, அது என்ன, அது ஆகாய தத்துவம்னு சொல்லுவோம். அதாவது ஆகாயம்தான். அந்த தேவதையே அப்படிதான், தெரியும் இல்லையா? எப்பொழுதுமே திறந்தே இருக்கு பாருங்களேன் இல்லையா, கர்ணரந்திரம்னு நம்மளுடைய செவி. அதனால அது போரும் அப்படின்னு அது எப்பயுமே சொல்லாது, நல்ல விஷயங்களை கேட்டுட்டே இருக்கணும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இப்போ இங்கே நிறைய பேருக்கு உள்டாவாக இருக்குது. சாப்பிட்டுட்டும் பொழுது போகலைன்னா ஒன்றா கேட்கலாம் அப்படிங்கிறவா கூட இருக்கா. பாவம், நம்ம என்ன பண்ண முடியும்? அவள் தலையில் அதுதான் எழுதியிருக்குன்னு இக்னோர் பண்ணிட்ட வேண்டியதுதான். நம்ம என்ன ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? நிறைய விஷயங்களை செவியார பருகணும். அது பருகும் போதே உங்களுக்கு இங்கே இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிருக்கும், மனசு அப்படியே எலேட்டடாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வயிறு நிறைந்திருக்கும். சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்படி தானே முனிப்புங்கவர்கள்லாம் எப்படி விரதம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கா, எப்படி இருக்கா வாழலாம்? இதனால் தானே அதை அவ்வளவு அழகா அவர் சொல்லின்னு இருக்கார். செவியார பருகிறத பற்றி சொல்லின்னு இருக்கார். சொல்லிட்டு சொல்கிறா, எங்களுக்கு கிருப்பை பகவானே, எங்களுக்கு கிருப்பா பண்ணு, இந்த 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 தர்சனம் எங்களுக்கு கொடுத்துருக்கே சாட்சாத் பகவானே, எங்களுக்காக இந்த தரிசனத்தை கொடுத்துருக்கிறே நீ திருப்பி திருப்பி எங்களுக்கு அதை கொடுங்கோ. பிராதுஷ்சகர்தயதிதம் புருஹூத ரூபம் தேனேஷ நிர்வൃத்திமவலா அவா புரலம் திருஷோ நஹ தஸ்மாயிதம் பகவதே நமயித் விதேம யோனாத்மனாம் துர்தயோ பகவான் பிரீதஹ. பகவானே, எங்களுக்கு கிருபா பண்ணுங்கோ. உங்களுடைய அழகான அந்த ரூபத்தை பார்த்தோம், அந்த ஸ்வரூபத்தை பார்த்தோம், ஆனந்தத்தை அனுபவித்தோம். அந்த ஆனந்தம் இருக்கே, பகவானுடைய ஆனந்த ஸ்வரூபம் இருக்கே, அதுதான் நம்ம ஸ்வரூபமே ஆனந்தம்தான். நம்ம ஸ்வரூபம்னு இங்கே ரெஃபர் பண்ணுறது என்ன? நம்முடைய ஆன்மா, சரியா? அப்போ நம்மளை தான் டெபிக்ஷன் பண்ணுறாங்க சனகாதி முனிவர்கள். பகவானே, கருணையோடு எங்களுக்கு காட்சியை கொடுத்துட்டியே பகவானே, தஸ்மாயிதம் பகவதே நம, உமக்கு நமஸ்காரம். இதை போல் எங்களுக்கு திருப்பி திருப்பி இந்த மாதிரி அழகான காட்சி கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்னு சொல்லி 50வது ஸ்லோகத்தில் 15வது அத்தியாயத்தை முடிக்கிறார். ரொம்ப அருமையான அத்தியாயம். ஸ்ரீ ஹரே நம, ஸ்ரீ ஹரே நம, ஸ்ரீ ஹரே நம. ஹரி ஓம். अथ तृतीयस्कन्धे 15ोऽध्यायः. मैत्रेय उवाच प्रजापत्यं तु तत्तेजः परतेजोहनं दिदिः ददार वर्षाणि शतं शङ्कमानासुरार्धनात् लोके तेन हता लोके लोकपालः दौजस निवेदयन् विश्वसृजे ध्वान्तव्यतिकरं दिशां देवा ऊचुः तमेतत् विभो वेत्त संविघ्ना यत् वयं वृषं न ह्यव्यक्तं भगवतः कालेनास्पृष्टवर्त्मनः देवदेव जगद्धाता लोकनाथ शिखामणे परेषामपरेषां त्वं बोधानामसि भाववित् नमो ज्ञानवीर्याय मायये तमुपेयुषे गृहीतगुणभेदाय नमस्ते अव्यक्तयोनये ये त्वा अन्ये अनन्येन भावेन भावयन्ति आत्मभावनम् आत्मनि प्रोदभुवनं परं सदसदात्मकं तेषां सुपक्वयोगानां जिदश्वासेन्द्रियात्मनां लब्धयुष्मत्प्रसादानां न कुतश्चित् पराभवः यस्य वाचा प्रजाः सर्वा घावस्तन्त्येव यन्त्रिताः हरन्ति बलिमायत्तात् तस्मै मुख्याय ते नमः सत्वं विदत्व शम्भुमन् तमसा लुप्तकर्मणाम् अदप्रदयया दृष्ट्या आपन्नानर्हसीक्षितुम् एष देवदितेर्गर्भः ओजः काश्यपमर्पितं दिशस्तिमिरयन् सर्वाः वर्तते अग्निर्वैतसी. मैत्रेय उवाच सप्रहस्य महाबाहो भगवान् शब्दगोचरः प्रत्याचष्टात्मभूर्देवान्ने प्रीणन् रचनया गिरा मानसा मे सुतायुष्मत् पूर्वजाः सनगादयः चेरुर्विहाय सा लोकान् लोकेशो विगतस्पृहा तयेकता भगवतो वैकुण्ठस्य अमलात्मनः ययुर्वैकुण्ठनिलयं सर्वलोकनमस्कृतम्
वसन्ति यत्र पुरुषाः सर्वे वैकुण्ठमूर्तयः ये अनिमित्तनिमित्तेन धर्मेण आराधयन् हरिं यत्र जात्यः पुमानास्ते भगवान् शब्दगोचरः सत्त्वमिष्टप्य विरजं स्वानाम्नो मृडयन् वृषः यत्र नैश्रेयसं नाम वनं कामदुगैर्द्रुमैः सर्वत्र श्रीभिर्विभ्राजत् कैवल्यमिव मूर्तिमत् वैमानिक सललनाश्चरितानि यत्र गायन्ति लोकशमलक्षपनानि भर्तुः अन्तर्जले अनुविकसन् मधुमाधवीना गन्धेन दियोऽपि अनिलं क्षिपन्तः पारावधान्यप्रदसारसचक्रवाक तात्योहंसशुकदित्तिरि बर्हिणां यः कोलाहलो विरमदे अचिरमात्रमुच्चै भृङ्गादिभे हरिकथामिव गायमाने मन्दार कुन्धखुरभोत्फल चम्पकर्ण पुन्नाघनागपगुलाम्बुजपारिजाता गन्धे अर्चिते तुलसिकाभरणेन तस्य यस्मिन् तपस्सु मनसो बहुमानयन्ते यत्सङ्कुलं हरिपदानदिमात्रदृष्टै वैदूर्यमारगद हेममयैर्विमाने येषां बृहत्कटितटा स्मितशोभिमुख्य कृष्णात्मनां नरज आददुर् उत्स्मयाद्यै श्रीरूपिणी क्वनयति चरणारविन्दं लीलाम्बुजेन हरिसत्मनिमुग्धदोषा संलक्ष्यते स्फटिककुट्य उपेदहेम्नि सम्मार्जदेव यदनुग्रहणेन्यनयत्नः वापेषु वित्रमतटा स्वमलामृताप्सो प्रेष्यान्वितानि जवने तुलसीभिरीशम् अभ्यर्चते स्वलकमुन्न समीक्ष्य वक्त्रम् उच्चेषितं भगवदेत्यमताङ्गयश्री यन्न व्रजन्त्यभिकपितो रचनानुवादात् शृण्वन्दियेऽन्यविषया कुकुतामधिग्नीः यास्तु श्रुता हदभगै नृभिरात्तसारा तांसान् शिभन्त्यशरणेषु तमः सुहन्त ये अभ्यर्थितामपि च नो नृगतिं प्रपन्ना ज्ञानं च तत्त्वविषयं सहधर्म यत्र नाराधनं भगवतो वितरन्त्यमुष्य सम्मोहिता विदधया भदमायया ते यच्च व्रजन्त्यनिमिषां वृषभानुवृत्त्या धूरेयमा ह्युपरि न स्पृहनीयशीला भर्दुर्मितः सुयशस कथनानुराग वैक्लव्यबाष्पकलया पुलकीकृताङ्गा तद्विश्वगुर्वधिकृतं भुवनैकवन्त्यं दिव्यं विचित्रविबुधार्क्यविमोनशोचिः आपुपरां मुदं पूर्वमुपेतयोग मायाबलेन मुनयस्तदो विकुण्ठं तस्मिन्नदीत्यमुनय षडसज्जमाना कक्षा समानवयसावत सप्तमायां देवावचक्षत गृहीतगदौ परार्क्य केयूरकुण्डलकिरीटविडङ्गवेषौ मत्तद्विरेपवनमालिकया निवेतौ विन्यस्त्यतयासितचतुष्टय बाहुमध्ये वक्त्रं भ्रुवाकुटिलया स्फुटनिर्गमाभ्यां रक्ते क्षणेन च मनाग्रभसं ददानौ द्वार्ये तयो निविशोर्मिषतोरपृष्ट्वा पूर्वायता पुरडवज्रकपाटिकाया सर्वत्र ते अविषमया मुनयः सुदृष्ट्या ये सञ्चरन्त्यविहदा विगताभिषङ्गा तान् वीक्ष्य वादरशनां शतुरकुमारान् वृद्धान् दशार्तवयसो विदिदात्मतत्त्वान् वेद्रेण चास्य अस्खलयताम् अददर्हनां स्तौ तेजो विहस्य भगवत् प्रतिकूलशीलौ ताभ्यां मिषत्स्वनिमिषेषु निषिध्यमाना स्वर्हत्तमाह्यभिहरेः प्रतिहारपाभ्यामूचुः सुहृत्थमदितितृक्षितपङ्ग एषत्कामानुजेन सहसा स त उपप्लुताक्षाः मनयोचुः को वामिहैत्य भगवत्परिचर्यचोचैः दद्धर्मिणां निवसदां विषमस्वभाव तस्मिन् प्रशान्तपुरुषे गदविग्रहे वां को वात्मवत्कुहकयो परिशङ्गनीय न ह्यन्दरं भवति भगवतीह समस्तकोक्षो
आत्मानमात्मनि नभसेव धीराः पश्यन्ति यत्र युवयो सुरलिङ्गिनोकं किं व्युत्पादितं ह्युधरभेदि भयं यतोऽस्य तत्त्वाममुष्य परमस्य विकुण्ठबर्धुः कर्तुं प्रकृष्टमिह धीमहि मन्दतीभ्यां लोकानितो व्रजधमन्थरभावदृष्ट्या पापीयस्त्रय इमे रिवोऽस्य यत्र तेषामिदीरितमुभावधार्य घोरं तं ब्रह्मदण्डम् अनिवारणमस्त्रपूगैः सद्यो हरेरणुचराउपरु बिप्यतस्तत्पादग्रहावपतताम् अधिकातरेण भूयादगोणि भगवद्भिरकारि दण्डो योनौ हरेतसुरहेलनमभ्यशेषं मा वो अनुतापकलया भगवत्स्मृतिघ्नो मोहो भवेदिह तु नौ व्रजतोरधोत एवं तदैव भगवान् अरविन्दनाभ स्वानां विभूत्य सदति क्रममार्य हृत्य यस्मिन् ययो परमहंसमहामुनीनाम् अन्वेषणीयचरणौ चलयन् सहस्री तं त्वागतं प्रतिहृदौ वैकं स्वपुम्भि ते अचक्षदाक्षविषयं स्वसमाधिभाग्यम् हंसश्रियोर्व्यजनयो शिववायुलोलत् चुप्रादपत्रशशिकेसरशिखराम्बुं कृत्स्नप्रसादसुमुखं सुबृहणीयधाम स्नेहावलोककलया हृदि संसपृशन्तं श्यामे प्रदावरसि शोभितया श्रियास्व चूडामणिं सुभगयन्तमिवात्मधिष्ण्यं पीतांशुके प्रतिनिधं विनिविस्फुरन्त्या काञ्चालिभिर्विहृदया वनमालया च वल्गुप्रकोष्ठवलयं विनता सुधांसे विन्यस्तहस्तमिदरेण धुनानवब्जं वेद्योक्षिपन्मकरकुण्डलमण्टहार मण्ठनार्ह घण्टस्थलोन्नसमुखं मणिमत्किरीडं धोर्दण्डषण्डविवरे हरदापरार्घ्य हारेण कन्धरगदेन च कौस्तुभेन अत्रोपसृष्टमिति च उत्स्मितमिन्दिरायाः स्वानां धिया विरचितं बहुसौष्ठवाढ्यं मह्यं भवस्य भवतां च भजन्तमङ्गं नेमुन्निरीक्षण विदृप्त दृशो मुदाकैः तस्यारविन्दनयनस्य पदारविन्द किञ्जल्कमिश्रतुलसीमकरन्दवायु अन्तर्गतस्वविरेण चकार तेषां संक्षोभमक्षर जुषामपि चित्ततन्वो ते वामुष्यवदनासितपद्मकोशम् उत्वीक्ष्य सुन्दरतरादरकुन्दहासं लब्धाशिष पुनरवेक्ष तदीयमङ्ग्रे त्वं नकारुणमनिशयनं निदद्यो पुंसां गतिं मृगयतामिह योगमार्गे ध्यानास्पदं बहुमतं नयनाभिरामं पौंस्रं वपुर्दर्शयनामदमनन्य सिद्धै औत्पत्तिकैः समगृणन् यदमष्टभोगैः कुमारावुचो यो अन्तर्हितो हृदि गतो विदुरात्मनां त्वं सोऽध्यैव नो नयनमूलमनन्तरात् यर्ह्येव कर्णविवरेण गुहां गदो नः पित्रानुवर्णितारः भवदुद्भवेन तं त्वां विदाम भगवन् परमात्मतत्त्वं सत्त्वेन सम्प्रतिरतिं रचयन्तमेषां तत्ते अनुतापविदिते दृढभक्तियोगे उत्क्रन्दयो हृदि विदुर्मुनयो विरागाः आध्यन्तिकं विगणयन्त्यपि ते प्रसादं किन्त्वन्त्यर्पितभयं ब्रुवोन्नयैस्ते येङ्गत्वदङ्घ्रिशरणा भवदः कथाया कीर्तन्यतीर्थयशसकुशलारसंज्ञा कामं भव स्ववृजिनैर्निरयेषु न सदात् चेतो अलिवद्यदिनुते पदयोरमेत वाचश न तुलसीवत्यति तेऽङ्घ्रिशोभा पूर्येत ते गुणगणैर् यदि कर्णरन्ध्रः प्रादुश्च कर्तयदिदं पुरुहूतरूपं तेनेश निर्वृतिमवापुरलं दृशो नः तस्मा इदं भगवते नमविद्विधेम यो अनात्मनां दुर्दयो भगवान् प्रतीतः। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरु महाराज की जय।